விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா இல்லை எவ்வளோ சீட் தான் வாங்குவார்? 2026 எலெக்ஷனில் ஸ்டாலினுக்கு இப்போ டைரியா போக ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் போன தடவை களத்தில் இறங்கி வேலை பார்த்தவர் இப்போ அங்கே கூட்டத்துக்கு மாத்திரம் போகிறாரு. அது மாதிரி உள்ள தலைப்பை தான் சூஸ் பண்ணுறாரு. விஜய் களத்தில் இருக்கிறாருன்னா கட்டாயம் திமுக பெரிய லெவலில் அடிவாகும். சீமான் ஒரு சின்ன லெவலில் அடிவாகும். 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு களத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கிற ஆளும் திமுக, எதிர்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி, 3வது சீமான் கட்சி, 4வது புதுசாக வந்த விஜய் கட்சி. விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி அந்த கீழ்நிலை மட்டத்திலையும் அவரோட ரசிகர்கள் 30, 40, 35, 40 வயசில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அது நமக்கு கரெக்டாக தெரியும். அவர் வந்திருக்கனால இந்த 3 பேரையும் பிடிக்காதனால அவருக்கு ஓட்டு போடுற நிறைய பேர் இருப்பாங்க. அவரோட ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. புதுசாக வந்தவரை ஆதரிப்புன்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இதனால் திமுக பல மடங்கு அடி வாங்கும். அதனால தான் ஒரு அணியில் திரளுவோம் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு தோல்வி முழக்கத்தை எழுப்ப ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி, நயனா நாகேந்திரன் அவங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க எப்பயும் போல இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கண்ணியிலேருந்து திமுகக்கோ சீமானுக்கோ இல்லை விஜய்க்கோ போகிற ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் இருக்கிறனால கொஞ்சம் இந்த கூட்டணி கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் எப்பயும் போல எல்லா இடத்துலையும் நிற்பார். அவரோட பங்கு ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் திமுக அடிபடும். வேறு எந்த இதுலையும் ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கட்டாயம் இருக்காது. அப்படி நமக்கு ஒரு இறக்கப்பட்டு சீமான் மாத்திரம் ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு சீட்டுக்கு வேணால் வர வாய்ப்பு இருக்கலான்னு வச்சுப்போம். 4வது நம்ம இளைய தளபதி விஜய். அவருக்கு மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10லேருந்து 12 சீட் எம்எல்ஏ வர வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெஜாரிட்டி இல்லைன்னா இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா சீமான் 0 இல்லாட்டி ஒரு பாவப்பட்ட ஒரு 1ன்னு வேணால் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இவங்க 3 பேரில் டாப் 1 விஜயோட சேர்ந்து வைக்கிற வாய்ப்பு இருக்கும். ஆனால் திமுகவோட அவர் போக மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு விரோதி கட்சியாக பார்க்குறாரு இல்லையா? 2வது தேசிய ஜனநாயக கூட்டணி. இவங்க 2 பேரை சேர்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய்க்கு ஒரு நல்ல பொறுப்பு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. விளையாட்டுத்துறையோ இல்லை துணை முதலமைச்சரோ எதுனாலும் கொடுத்து அவரை கொஞ்சம் தட்டி வச்சுக்கிட்டா பின்னாடி திமுகவை அழிக்கிறதுக்கு நல்ல பயன்படும். இது என்னோட சிந்தனை. உங்கள் சிந்தனை என்னன்னு போடுங்க. ஆனால் விஜய் தனிச்சு நின்னார்னா அவர் 12 சீட்டு வாங்குறது கூட குறைஞ்சிருங்கிறத என்னோட சிந்தனை. இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு ஆட்டத்தை கொடுப்பாரு. எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலையும் விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க ஒரு 10லேருந்து 12% வரைக்கும் ஓட்டு போடுவாங்க. அது எல்லாமே 75% திமுக இல்லை திமுக கூட்டணியில் வர ஓட்டுகளாக தான் இருக்கும். சீமானிட்டிருந்து ஒரு 1%, 1.5% வேணால் அங்கே போகிற வாய்ப்புகள் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பெருசாக ஒரு பாதிப்பு இருக்காது. இவங்க 3 பேரையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்குகிற வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். ஸோ விஜய் இந்த தடவை கட்டாயம் வெற்றி பெறுறாரு. அவர் மந்திரி பதவி எடுக்கிறாரா இல்லையாங்கிறது அவர் எந்த கூட்டணியில் இருக்கிறாருங்க வச்சு தான் இருக்கும். ஆனால் தனியாக நின்று தான் அவரோட பலனை காமிக்கணும்னா சீமான் போல ஒரு 8லேருந்து 12% காமிப்பார். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ அதுக்காக அவரை ஒரு அங்கீகார கட்சி அவர் இப்போ பேரம் பேசி கூட்டணிக்கு போகிறாரா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் ஜெயிச்சிருக்கா, யார் கூட நம்ம சேர்ந்தா நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் கிடைக்கும், அப்போ என்ன பேரம் பேசலாமா, இது 2 தான் பார்க்கணும். சினிமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில ரெட் ஜாயிண்டோட கூட்டணி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறது ஒரு விதமான படமே முடிச்சிட்டோம், இப்போ வாங்கடா யாருக்கு அது ஒரு தைரியமாக இருக்கும் இல்லையா? அதே தான் இங்கேயும். ஸோ விஜய் ஏயா பியான்னு பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் கட்டாயம் அடுத்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமைச்சராக இருப்பாருங்கிறது என்னோட சிந்தனை. அவர் அமைச்சராக இருந்தால் தான் அவர் கட்சியை மீண்டும் வளர்க்க முடியும். ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே பாதி சொத்தை அழிச்சிடுவார். அடுத்த எலெக்ஷன் உள்ளாட்சி வரணும், அப்புறம் எம்பி எலெக்ஷன் வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் கட்டாயம் கூட்டணியில் தான் போகணும். இல்லை சீமான் மாதிரி அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போவார். விஜய் மீண்டும் களத்தில் இறங்குறாரு. அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கெல்லாம் பார்த்து ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு நான் எப்போ இருந்தாலும் இருப்பேன் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாணியில் ஒரு பேச்சு அவர் கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே அமைங்கிட்டாரு. சேலத்தில் அவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் திமுக அதை எப்படியாவது முடக்கும் அப்படிங்கிறது என்னோட சிந்தனை. ஏன்னா திமுகவுக்கு இந்த பக்கம் போய் அவரை சப்போர்ட் பண்ணாலும் இவங்களுக்கு ஓட்டு குறையும்.
அந்த பக்கம் போய் அவரை சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் கெட்ட பேர், தாவேக்காவை திமுக வஞ்சிக்கிறது கெட்ட பேர் கிடைக்கும். இதனால விஜய் இந்த பக்கமும் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் இண்டோர் மீட்டிங் அப்படின்ட்டு காஞ்சிபுரத்தில் நாளை அவர் தொடங்குறாரு. எதுவும் நல்ல நாள் பார்த்துருப்பாரா இருக்கும், வளர்பிறை அது இது கார்த்திகை மாதம் தான் இருக்கும், எல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நாளிடம் தொடங்குறாரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னொரு சம்பவம் வராமல் பார்த்துக்கிறது நம்மளோட போலீஸார்களும் கட்டமைப்போட கடமை. மக்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும். மக்களும் தேவையில்லாமல் போய் அங்கே முக்கிய வேண்டாம். அவரை டிவியில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். வேற அவர் ஏதாவது பதவி ஜெயிச்சார்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கேயோ புதுசாக ஓடி போயிட போகிறது, காஞ்சிபுரத்துக்கு திருப்பி வருவார். ஸோ தயவுசெய்து மக்களே ரொம்ப போய் அங்கே போய் குமியாதீங்க. இண்டோர்னால் அதுக்கு ஒரு அளவு இருக்கும். 4000 5000 ஹால் எவ்வளோ பெருசு கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் தாவேகா மீண்டும் 2026 எலெக்ஷனுக்காக தலையை தூக்குறாங்க. கில்லியாக மீண்டும் வருவாரா விஜய்? நாளைக்கு பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் விஜய். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.